மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மாநிலத்தில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார். அண்மையில் மகாராஷ்டிர அரசு 1 முதல் 5 வகுப்புக்குட்பட்ட மாணவர்களுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என அறிவித்துள்ளது. இதனை எதிர்த்து பேசிய முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே ஹிந்தி மீது தங்கள் கட்சிக்கு எந்தவிதமான வெறுப்பும் இல்லை எனவும், அதே சமயம் அது ஏன் திணிக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்லமேஸ்வர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடாளுமன்றமும் சட்டமன்றங்களும் இயற்றும் சட்டங்களை சட்டவிரோதமானது என அறிவிக்க உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் அதிகாரம் உள்ள நிலையில் ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர் போன்ற பொது ஊழியர்கள் தங்கள் கடமை செய்யும்படி உத்தரவிட அதிகாரம் இல்லை என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.